சுவிட்சர்லாந்தில் உள்ள விஞ்ஞானிகள் குழு கடலுக்கு அடியில் மர்மமான ஒரு மூழ்கிய உலகத்தை கண்டுபிடித்துள்ளார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். இந்த உலகமே அதிசயங்களாலும் மர்மங்களாலும் சூழப்பட்டுள்ளது. ஒரு தனி கண்டம், மனித காலடிப்படாத இடங்கள் என பல விசித்திரமான விஷயங்களை இந்த அண்டம் கொண்டுள்ளது. இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நாம் அனைவரும் அறிந்த பெர்முடா முக்கோணம். இதனை சுற்றி பல்வேறு விஷயங்கள் உலா வருகின்றன. அடுத்தது ஜப்பான் நாட்டில் உள்ள அட்லாண்டஸ் நகரம். இந்த அட்லாண்டஸ் நகரம் என்பது பண்டைய கிரேக்க நாட்டில் உள்ள ஒரு கற்பனையான தீவு நகரமாகும். கடலில் மூழ்கிய நகரங்கள் குறித்து பல்வேறு செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது. அந்த வகையில் சுவிட்சர்லாந்தில் உள்ள விஞ்ஞானிகள் குழு ஒரு மர்மமான இடத்தை கண்டுபிடித்துள்ளார்கள். அவை பசிபிக் பெருங்கடலின் ஆழத்தில் மூழ்கிவிட்ட உலகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆராய்ச்சி சுவிட்சர்லாந்தின் லுகோனோவில் உள்ள சுவிஸ் தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் மையத்தில் உள்ள பிஸ்டைன் என்ற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை பயன்படுத்தி செய்யப்பட்டுள்ளது. விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி இந்த மர்மமான இடங்கள் சுமார் 4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நம் பூமியின் மேற்பகுதி உருவாகும் போது உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறுகிறார்கள். அதாவது இந்த குழுவானது பூமியின் உட்புறத்தின் உயர் தெளிவுத்திறன் மாதிரியை உருவாக்க நில அதிர்வு தரவை பயன்படுத்தியுள்ளது. இதுவரை தெரியாத இவை நம் பூமியின் ஆழ் மண்டலத்தில் சுமார் 1800 கிலோமீட்டர் ஆழத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவை பழமையான டெக்டோனிக் தகடுகளாக இருக்கலாம் அல்லது மிக பழைய கண்டங்களின் எச்சமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். விவரிக்க முடியாத அழிவுகளால் இவை உள்பரப்புக்குள் இழுக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறுகிறார்கள். இந்த மூழ்கிய நிலப்பரப்புகள் நம் பூமியின் உள்ளே உள்ள அதீதமாக அடர்த்தி உள்ள பொருட்களால் உருவாகி இருக்கலாம் என்றும் பூமியின் உள்நிலை இயக்கங்களை புரிந்து கொள்வதற்கான முக்கியமான விஷயமாக இது பார்க்கப்படுகிறது என்றும் கூறுகிறார்கள். விஞ்ஞானிகள் நம் பூமியில் நில அதிர்வுகள் ஏற்படும் போது அந்த அதிர்வுகள் எப்படி பயணிக்கின்றன என்பதை ஆராய்ந்த போது இதனை பற்றிய விவரங்கள் வெளியே வந்துள்ளது. நம் பூமியில் பில்லியன் ஆண்டுகளாக நிலப்பரப்புகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. டெக்டோனிக் தட்டுகள் நகர்ந்து அது எர்த் மேண்டல் என்று கூறப்படும் மண்டலத்திற்குள் ஆழத்திற்குள் இறங்கியிருக்கலாம் என்றும், அல்லது ஒரு காலத்தில் நம் பூமியின் மேற்பரப்பாக இருந்த இந்த பகுதிகள் மிகப்பெரிய எரிமலை வெடிப்புகளால் அழிந்து போயிருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் கணித்துள்ளார்கள். விஞ்ஞான ரீதியாக இந்த கண்டுபிடிப்பு எதற்காக முக்கியம் என்பதை பார்க்கலாம். நம் பூமியின் உள் இயக்கங்களை புரிந்து கொள்ள இது மிகவும் உதவும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். டெக்டோனிக் தட்டுகள் எவ்வாறு நகர்கின்றன என்பதை கணிக்கவும், நில அதிர்வுகள், எரிமலை வெடிப்புகள் எங்கே ஏற்படும் என்பதை விளக்கவும் இது மிகவும் உதவியாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். அதே போல நம் பூமியின் பரிணாம வளர்ச்சியை அறிய இது மிகவும் உதவும் என்று கூறுகிறார்கள். பழைய கண்டங்கள் எங்கு சென்றுவிட்டன என்ற மர்மத்திற்கு இதன் மூலம் பதில் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். மேலும் இந்த மூழ்கிய உலகங்களை பற்றிய மேலும் தகவல்களை பெற விஞ்ஞானிகள் மேம்பட்ட நில அதிர்வு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முயற்சி செய்து வருகிறார்கள். இந்த புதிய கண்டுபிடிப்பு நம் பூமியின் வரலாற்று மர்மங்களை தீர்ப்பதோடு நம்முடைய உலகம் எவ்வாறு உருவாகி வளர்ந்தது என்பதை நமக்கு விளக்கும் என்று கூறியுள்ளார்கள். பழைய நிலப்பரப்புகள் எப்படி அழிந்தன என்ற மர்மத்திற்கு இதன் மூலம் பதில் கிடைக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். மேலும் இந்த கண்டுபிடிப்பு தங்களுக்கு மிகவும் ஊக்கமளிப்பதாக இருந்தாலும் இந்த மர்மமான இடங்களை பற்றிய விரிவான தகவல்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். நாங்கள் இதனை ஆழமாக ஆராய்ந்து மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறோம் என்று ஆராய்ச்சியாளர் தாமஸ் கூறியுள்ளார். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.